பூநகரி மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழகம் பெருமையோடு நடாத்துகின்ற பூநகரியில் உள்ளவர்கள் நம் சீசன் 6 2025 ஆண்டுக்கான இன்றைய போட்டிகளுடைய முதலாவது காலிறுதி போட்டிக்கு தெளிவாக இருக்கின்ற பாடுமீன் விளையாட்டுக் கழகம் அதே போல விண்மீன் விளையாட்டுக் கழக அணியினருக்கு நமது வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்து இன்றைய போட்டியை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இன்றைய நாள் பூநகர் பாடுமீன் விளையாட்டுக் கழகங்களுக்கு விளையாட்டுக் கழக உறுப்பினர்களுக்கான ஒரு துக்க நாள். 1986 ஆண்டு தொழில் நிமித்தம் கடலுக்கு சென்ற 31 உயிர்களை பறி கொடுத்தனர். அதனை நினைவு கூறும் முகமாக நாங்கள் ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோம். நிறைவு செய்வோம். குருநகர் பாடுமீன் விளையாட்டுக் கழக அணியினருக்கு துக்க நாளாக இருந்தாலும் கூட எங்களுடைய அழைப்பை ஏற்று முதலாவது காலிறுதி போட்டியிலே விளையாட வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்திலே எங்களுடைய உறவுகள் 31 பேரை பறிகொடுத்த அந்த நிகழ்வு தொடர்பாக ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறும். வணக்கங்கள். முதலில் இந்த துக்ககரமான செய்தியில் உயிர் நீத்த அனைத்து உறவுகளுக்கும் பாடுமீன் விளையாட்டுக் கழகம் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களையும் அவர்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு கீழ்வானம் மட்டுமே சிவக்கும் என்றோ கீழே கடலும் 1986 ஆண்டு இன்றைய தினம் தம்முடைய வாழ்வாதாரத்துக்காக கடலுக்கு தூய ஒளி எனும் நாமத்து கொண்ட படகுடன் புறப்பட்ட 31 மீனவர்கள் குருநகரை தாண்டி மண்டதீவு கடல் செல்லும் வேளையில் அவர்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்ட அந்த கணங்கள் அந்த 1986 ஆண்டு இன்றைய நாள் பொழுதுகள் எல்லாம் ஒரு வரலாற்றில் பதியப்பட்ட ஒரு நாளாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக குருநகர் மண்ணை துயரத்திலேயே வீழ்த்திய ஒரு சம்பவமாகவும் வருடா வருடம் இந்த நாள் துக்க தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற ஒரு தினமாகவும் இந்த நாள் காணப்படுகின்றது. இந்த நாள் இலங்கையில் மட்டுமல்ல புலம்பெயர் வாழ் உறவுகள் கூட இந்த நாளையும் அல்லது இதற்கு பின்னர் வருகின்ற நாட்களையும் அந்த துக்க தினமாக அந்த நாளை முன்னிட்டு உதயபந்தாட்ட போட்டிகள் அவ்வாறான பல நிகழ்வுகளை நடாத்தி வருகின்றது குறிப்பிடத்தக்கது. அன்றைய தினத்தில் நம்முடைய மீனவர்கள் தம்முடைய உயிர்களை தியாகம் செய்து வேளையில் இந்த மீனவர்களை பொறுத்தவரையில் அவர்களில் சிலர் விளையாட்டு வீரர்களாகவும் இருக்கின்றார்கள். ஒரே குடும்பத்தை சார்ந்த வீரர்கள் மட்டுமல்ல, 31 மீனவர்கள் என்றால் பல குடும்பங்களை தாங்கிய அவர்களுடைய குடும்பத்தின் சுமைகளை தாங்கிய ஆறா வடுக்களோடு நகர்ந்த இந்த மீனவர்களாக இருக்கின்றார்கள்.